விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தணிக்கை சான்று வழங்க கோரிய வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். அது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். அவரோடு பேசலாம். ராஜ்குமார், நாளை வெளியாக இருந்த ஜனநாயகன் வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தணிக்கை சான்று கிடைக்குமா என்று ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் என்ன கள நிலவரம் விவரித்து கார்த்திகா, நடிகர் விஜயினுடைய கடைசி திரைப்படமாக ஜனநாயகன் திரைப்படம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அந்த திரைப்படம் வெளியிடுவதாக திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டிருந்தார்கள். இது தொடர்பான, அதாவது ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதை அடுத்து தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை 2 நாட்கள் நடைபெற்றது. வழக்கினுடைய விசாரணையை இன்று இதற்காக தீர்ப்பு அளிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா ஏற்கனவே தெரிவித்திருந்தார். சற்று நேரத்திற்கு முன்னதாக நீதிமன்ற அமர்வில் நீதிபதி ஆஷா வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே இரு தரப்பிடமிருந்தும் அதற்கான வாதங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டது. இந்த வழக்கினுடைய வாதங்களை பொறுத்தவரை சற்றே திரும்பி பார்க்கும்பொழுது 500 கோடி ரூபாய் தயாரிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் தயாரிக்கப்பட்டதாகவும், ஆனால் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாக தான் தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது. இது தொடர்பாக தணிக்கை வாரியத்தின் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்படும் பொழுது ஏற்கனவே 5 பேர் கொண்ட உறுப்பினர்கள், தணிக்கை குழு உறுப்பினர்கள் திரைப்படத்தை பார்த்ததில் ஒருவர் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்திருக்கார். அவர்களுடைய புகாரின் அடிப்படையிலே ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வு செய்வதற்காக உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று திரைப்படத்தில் பாதுகாப்பு படைகளினுடைய சின்னங்கள் பயன்படுத்திய தொடர்பான காட்சிகளுக்கு பாதுகாப்பு படையை சேர்ந்த நிபுணர்களுடைய ஆலோசனை பெறவில்லை என்ற ஒரு கருத்தையும் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வாதங்களாக முன்வைக்கப்பட்டது. இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு முன்னதாக மறு ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கை குறித்து தணிக்கை வாரியம் முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்ற ஒரு வாதத்தை தணிக்கை வாரியம் சார்பாக முன்வைக்கப்பட்டது. அதே போன்று இன்று வெளியிடுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அதே போன்று தணிக்கை வாரியத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் ஆட்சேபனை தெரிவித்தார் என்ற தகவலும் எங்களுக்கு முன்கூட்டியே தெரியவில்லை என்று தயாரிப்பு நிறுவனம் அவர்கள் தரப்பிலிருந்து வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இப்படி இரு தரப்பும் நீதிமன்றத்தில் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களை முன்வைத்திருந்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு அளிப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா தெரிவித்திருந்தார். எனவே அதன் அடிப்படையில் தற்போது தீர்ப்பளிப்பதற்கான நடவடிக்கையை நீதிபதி மேற்கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இந்த தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கல் இருக்கக்கூடிய சூழலில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா தீர்ப்பளிக்க இருக்கிறார். அதற்காக இரு தரப்பினுடைய வழக்கறிஞர்களும் அதே போன்று வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகளும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. கார்த்திகா.